கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ரொம்ப சோர்வோட களைப்போட பாஸ்டரை பார்க்க வந்தான் ஜான். பாஸ்டரை பார்த்து ஜான் சொன்னான், என்ன பாஸ்டர் வாழ்க்கை இது, எப்போ பார்த்தாலும் ஒரே போராட்டம் சோதனையுமா இருக்குது. என் வாழ்க்கை ஃபுல்லாக எப்போவுமே அப்படி சந்தோஷமாகவே இருந்துட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஜான் அந்த பாஸ்டரை பார்த்து சொன்னாராம். உடனே அந்த பாஸ்டர் சொன்னாராம், உட்காரு ஜான், நம்ம ரிலாக்ஸாக ஒரு காஃபி சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் சொன்னாராம். உடனே அந்த பாஸ்டர் கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஒரு ட்ரேல 3 கப்பை எடுத்துகிட்டு வந்து ஜான் கிட்ட நீட்டினாராம். உடனே அதை பார்த்து ஜான் கேட்டான், என்ன பாஸ்டர் இது, ஒரு கப்பில் ஜீனி, ஒரு கப்பில் காஃபி பவுடர், இன்னொரு கப்பில் பால்னு இப்படி தனித்தனியாக கொண்டு வந்திருக்கீங்க, எல்லாத்தையும் கலந்தாதானே நான் காஃபி குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜான் அந்த பாஸ்டரை பார்த்து சொன்னாராம். உடனே ஜான் கிட்ட அந்த பாஸ்டர் சொன்னாராம், இதே போல தான் ஜான், நம்மளுடைய வாழ்க்கையிலே சரி, சோர்வுகள், சந்தோஷங்கள், பிரச்சனைகள்னு எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. உன்னோட வாழ்க்கையில எப்போல்லாம் உனக்கு போராட்டங்கள் வருதோ அப்பெல்லாம் நீ முழங்கால் படிட்டு ஏசப்பாவை நோக்கி, ஏசப்பா இந்த போராட்டங்கள்ல இருந்து வெளிவரதுக்கு எனக்கு பலனை தாங்கன்னு அவரை நோக்கி கேளு. உன்னோட வாழ்க்கையில எப்பெல்லாம் சந்தோஷங்கள் வருதோ அப்பெல்லாம் நீ முழங்கால் படிட்டு ஏசப்பாவை நோக்கி நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் சொன்னாராம். என்னங்க, இதை கேட்டுக்கொண்டு இருக்க நீங்களும் இனிமேல் உங்க வாழ்க்கையில பிரச்சனையா இருந்தானே சந்தோஷமா இருந்தானே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண நீங்க ரெடி தானே? ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு மூவி எடுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க? டைரக்டர் அந்த கதையை ப்ரிப்பேர் பண்ணிடுவாரு, அடுத்து அதை ஸ்கிரிப்டா எழுதுவாரு, அடுத்து இந்த ரோலை யார் பிளே பண்ணணும், அவங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி நடிக்கணும், இது எல்லாத்தையும் டைரக்டர் சொல்லி கொடுத்துருவாரு. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் ஏசப்பா என்ற டைரக்டர் நம்ம ஸ்கிரிப்டை எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டாங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், ஏசப்பா கிட்ட கேட்கணும், நான் எப்படி நடந்துக்கணும், நான் எப்படி பேசணும், இது எல்லாத்தையும் நீங்க கேட்கணும். இதை பார்த்துட்டு இருக்க நீங்க கூட என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, நான் என்ன அடுத்து படிக்க போறேன் அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின்ஸோட இதை நீங்க பார்க்கலாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், ஏசப்பா கிட்ட நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கேளுங்க. உங்க ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு, அதை பெற்றுக்கொள்ள ரெடியா? இயேசுவின் செல்லங்கள். இயேசுவின் செல்லங்கள். தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, பொய் சொல்லிட நீ மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல, நீ செய்வது தடுப்பவன் யாரும் இல்லை. எல்சடா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, எல்சடா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கையின் பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கி கரம் நான் கண்டனே, எல்லாம் இயேசுவின் சித்தனா முடிந்ததே, ரெகபோ தொடங்கியதே,
எல்லாம் ஏசேக்கின் சித்தனாம் முடிந்தது. ரேகபு தொடங்கியதே. எல்சடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, நம்பத்தக்கவர் நிர்வொருவர் தானே, உண்மையுள்ளவர் நிர்வொருவர் தானே. இயேசுவின் செல்லங்கள். கொஞ்ச நேரம் என் ஒரு நாகர்குலம். எனக்கு பிடிச்ச வசனம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2. இயேசுவின் செல்லங்கள். மனுஷன் எதை விளைக்கலாமோ அதையே அழுப்பான். கலாத்தியர் 4:7. உலகமே உன்னை தள்ளிவிட்டாலும் என் ஆண்டவர் உனக்காக காத்திருப்பார். உன்னை உயர்த்தும்படி என் ஆண்டவர் காத்திருப்பார். உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணபடி காத்திருப்பார். உன் மீது இருக்கிற பெரிய ஒரு தேவ திட்டத்தோடு கூட அந்த தேவ திட்டத்தில் உன்னை பயன்படுத்தும்படி என் ஆண்டவர் உனக்காக காத்திருப்பார். எல்லாரையும் காட்டிலும் எனக்காக ஆண்டவர் காத்திருந்து என்னை ஆண்டவர் அபிஷேகம் செய்தாரே, என்னை தெரிந்து கொண்டாரே. சகோதரர்கள் ஆலோசனை சொல்லலை, தகப்பன் மறந்தாச்சு. எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீது, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் தாவீதின் மேல் நினைவாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவன் ஆடு மேய்ச்சிருக்கான்னு சொன்னேன், அவன் வரும் வரை நான் சாப்பிடுவதில்லை என்று சொல்லி சாமுவேல் காத்திருக்கிறார். அடிக்கடி அந்த பகுதி வாசிக்கும் போது நான் நினைப்பேன், சாமுவேல் மாத்திரம் அங்கு காத்திருக்கவில்லை, என் ஆண்டவரும் அதே இடத்துல காத்து கொண்டிருக்கிறார். God is waiting for David, தாவீது. அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற அருமையான சகோதரன் சொல்ல, உலகமே உன்னை தள்ளிவிட்டாலும் என் ஆண்டவர் உனக்காக காத்திருப்பார். உன்னை உயர்த்தும்படி என் ஆண்டவர் காத்திருப்பார். உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணபடி காத்திருப்பார். உன் மீது இருக்கிற பெரிய ஒரு தேவ திட்டத்தோடு கூட அந்த தேவ திட்டத்தில் உன்னை பயன்படுத்தும்படி என் ஆண்டவர் உனக்காக காத்திருப்பார். அல்லேலூயா. பாருங்கள், அதே போல தாவீது வருகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இவன்தான், இவனை அபிஷேகம் பண்ணு. ஆமென். இன்றைக்கு எல்லா தாவீது போல நெருக்கத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்கிற சகோதரனே சகோதரி, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீதான், உன்னைத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், உனக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். இனி எப்பொழுது என் சமூகத்தில் வருவாய், எப்பொழுது நான் உன்னை அபிஷேகம் பண்ணட்டும் என்று சொல்லி உனக்காக நான் காத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இப்பொழுது இருக்கிற நெருக்கத்தின் சூழ்நிலைகளே இவன் என்ன நினைச்சிருப்பான், ஐயோ எல்லாரையும் காட்டிலும் எனக்காக ஆண்டவர் காத்திருந்து என்னை ஆண்டவர் அபிஷேகம் செய்தாரே, என்னை தெரிந்து கொண்டாரே. இதை அவன் நினைவு கூறி தனக்கு தானே கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டிருப்பான். இயேசுவோடு நான் போர் வீரன், அவர் இல்லாமல் பூஜ்யமே. இயேசுவோடு நான் போர் வீரன், அவர் இல்லாமல் பூஜ்யமே. உன்னை குறித்து என்ன, நான் அவரின் பிள்ளை, கரங்கள் தட்டி ஸ்தோத்தரிப்போமே. உன்னை குறித்து என்ன, நான் அவரின் பிள்ளை, கரங்கள் தட்டி ஸ்தோத்தரிப்போமே. இவ்வளோதான் பாட்டு. அல்லேலூயா. எல்லாம் இப்போ சேர்ந்து படிக்க போகிறோம். ரைட்டாக படிக்கலாமா? 1 2 3 4. இயேசுவோடு நான் போர் வீரன், அவர் எல்லாம் பூஜ்யமே. இயேசுவோடு நான் அவர் எல்லாம் பூஜ்யமே. உன்னை குறித்து என்ன, நான் அவரின் பிள்ளை, கரங்கள் தட்டி ஸ்தோத்தரிப்போமே.
உன்னை குறித்து என்ன, நான் அவரின் பிள்ளை, கரங்கள் தட்டி ஸ்தோத்தரிப்போமே. அல்லேலூயா. இப்போ எல்லாம் ஆக்சன் செய்வார். வாங்கினே. இயேசுவோடு நான் போர் வீரன், அவரில்லாமல் பூஜ்ஜியமே. இயேசுவோடு நான் போர் வீரன், அவரில்லாமல் பூஜ்ஜியமே. உன்னை குறித்து என்ன, நான் அவரின் பிள்ளை, கரங்கள் தட்டி ஸ்தோத்தரிப்போமே. உன்னை குறித்து என்ன, நான் அவரின் பிள்ளை, கரங்கள் தட்டி ஸ்தோத்தரிப்போமே. கீழ்ப்படியாமல் இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்காது. மரியாதை கட்டிக்கிட்டு எகிப்துக்கு சொந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு இன்னொரு நாட்டுக்கு ஓடி போய் கொஞ்ச காலங்கள் இருக்கிற இந்த பிரச்சனைகள்லாம் ஒருவேளை ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் வந்திருக்காது. என்னுடைய கண்களை மூடி ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி உம்முடைய வார்த்தைக்குள் ஜீவனையும் ஆண்டவரே பிழைப்பையும் வைத்திருக்கிறீங்க. அந்த ஜீவன் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலிருந்து இந்த நாளில் வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் வரலாறை 1வது அதிகாரத்தில் அங்கே மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு அங்கே நடந்த சம்பவங்கள், தேவதூதன் வந்து காரியங்கள் எல்லாம் சொல்லி ஒழுங்குபடுத்துகிற காரியங்கள் எல்லாம் பார்க்குறோம். 23வது வசனத்தில் அந்த தேவதூதன் சொல்லி முடிக்கிற வார்த்தைகள் எல்லாம் முடிகிறது. முடிஞ்ச உடனேயும் 24, 25 வசனங்களை பார்த்தா, யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். அல்லேலூயா. இங்கே தேவ மனிதனாகிய யோசேப்பினுடைய அவருடைய வாழ்க்கை, அவருடைய இருதயம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு அழகான காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டின் முதல் பக்கம், தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே வர வேண்டும், இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் எங்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அதனுடைய துவக்கத்தின் பக்கத்தில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய பண்பு அப்படின்னு சொன்னால் யோசேப்புடைய கீழ்ப்படிதல். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறத அப்படியே கீழ்ப்படுகிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம். இன்றைக்கும் தேவனுடைய ராஜ்யம் உலகத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை அறியாதவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த யோசேப்பை போல ஒரு கீழ்ப்படிதலுள்ள வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று சொல்லி இந்த வசனங்கள் மூலம் ஆண்டவர் பேசுகிறார். உங்களுக்கு தேவை என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே பேசுகிறார். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் என்கிற இந்த ஒரு காரியம் தேவன் மிகவும் விரும்பக்கூடிய ஒன்று. ஆண்டவர் ஒன்று சொல்லுகிறார், அது என்னால் முடியுமா முடியாதா அதெல்லாம் ரெண்டாவது தான். இல்லை, கிதியோனை பார்த்து சொல்கிறாரு, நீ போ, நீ மீதியானியர்களை முறியடிப்ப. கிதியோனுக்கு நிறைய கேள்விகள், அது எப்படி என்னால் முடியும், அதெல்லாம் இல்லை. ஆண்டவர் சொல்லிவிட்டால் கீழ்ப்படியலாம். 100க்கு 100 கட்டளையிட்ட ஆண்டவர் அதற்குரிய கிருபைகளை கொடுப்பார். ஆமேன். இங்கே யோசேப்பினுடைய கீழ்ப்படிதல் அது எப்படிப்பட்டது, அவருடைய வாழ்க்கையில் இந்த கீழ்ப்படிதல் என்பது எப்படியெல்லாம் இருந்தது என்று சொல்லி பைபிளில் உள்ள சில விஷயங்களை யோசேப்பு வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். இந்த யோசேப்பு முதல்ல எப்படி நம்ம பார்க்கலான்னு சொன்னால், கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லும்போது தேவனுக்கு கீழ்ப்படிவது மட்டும் கிடையாது. பைபிளில் கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது பல இடங்களிலே இந்த கீழ்ப்படிதல் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தருக்கு ஆண்டவர் சொன்னால் மட்டும்தான் கேட்பேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறத ஒருவேளை கேட்டிருக்கலாம். நீங்கள், நான் என்ன செய்வேன், ஆண்டவர் சொன்னால் கேட்பேன், ரொம்ப ஸ்பிரிச்சுவல் மாதிரி தெரியும், அப்படிலாம் இல்லை. பைபிளில் என்ன சொல்லலை, நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு மட்டும்தான் கீழ்ப்படியணும், வேறு யாருக்குமே கீழ்ப்படியக்கூடாது, அப்படிலாம் பைபிளில் இல்லை. கர்த்தருக்கு பிரதானமாக கீழ்ப்படியணும். ஆனால் கீழ்ப்படிய வேண்டிய கேட்டகரின்னு சொல்லி ஆண்டவர் நிறைய வச்சிருக்கிறார். அதில் ஒருவேளை யோசேப்புடைய வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடிய முதல் கீழ்ப்படிதல் என்ன தெரியுமா? அதே மத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் மறுபடியும் கவனிச்சோன்னு சொன்னால், அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. இல்லை, சரி, இதிலிருந்து என்ன கீழ்ப்படிதல் இருக்கலாம்னு சொல்லி நீங்கள் டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். யோசேப்பை பற்றி இங்கே ஒரு கீழ்ப்படிதல் எழுதியிருக்கு. என்ன கீழ்ப்படிதலாக இருக்கும்? ஒருவேளை கிரேக்க மொழி தெரிஞ்சால் நீங்கள் பதில் சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, உங்களுக்கு கிரீக் மொழி தெரியலன்னு நினைக்கிறேன். சரி, அப்பா அம்மா கீழ்ப்படுகிறாருன்னு இதில் ஒரு ஹிண்ட் இருக்குது. இல்லை, இங்கே என்ன எழுதலை, யோசேப்பு தனக்கு நியமித்து கொண்ட மரியாள்னு சொல்லலை. இல்லை, யோசேப்பு என்ன செய்யலை, மரியாள் பார்க்க எனக்கு பிடிச்சிருக்கு நான் நியமிச்சுக்கிறேன்னு சொல்லி நியமிச்சிக்கல. எழுதப்பட்டிருக்கிறது மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில். ரொம்ப சிம்பிள், ஒன்றும் இல்லை. அங்கே யோசேப்பு எப்படிப்பட்ட மனிதராக, இந்த வசனம் நமக்கு கொடுக்குற சாட்சி என்ன தெரியுமா? அவளுக்கு இருந்த அந்த கலாச்சார முறைமைகள், வசனம்,
பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் என்கிற ஒரு இதில் இருக்கிற நிச்சயம் நான் என்ன செய்கிறேன், நான் பார்க்குறேன். ஒருவேளை ஒரு தேவனுக்கு பயந்த மனிதன் யோசேப்புன்னு பார்க்கும்போது வேத வசனங்கள் தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக 10 கட்டளைகள்லாம் என்ன செஞ்சுருக்கோம், கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும்ல. அப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கையின் கீழ்ப்படிதல், திடீரென்று ஒரு நாள் கர்த்தருடைய தூதன் வந்து பேசுகிறார், கர்த்தருடைய தூதன் சொல்லிட்டார் கேட்டுருவோம் அப்படின்லாம் சொல்லி அவர் கேட்டுறல. பைபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் நேராக பேசிட்டாப்புலலாம் கீழ்ப்படிஞ்சிட மாட்டாங்க. தேவனுடைய மனிதர்களே அப்படி தான் இல்லை. நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் வந்து என்கிட்ட நேராக பேசிட்டா நான் டக்குன்னு கேட்டுருவேன் அப்படின்னு. சில விஷயத்தில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் வைத்திருக்கிற கேட்டகரிஸ், ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்கே எப்படி கீழ்ப்படிந்து நடக்கணுங்கிற எல்லா இடத்துலையும் நம்முடைய கீழ்ப்படிதல் இருக்கும்போது தான் ஆண்டவர் பேசும்போது கீழ்ப்படிய முடியும். இல்லாட்டி ஆண்டவரே ஏதாவது சொல்லிட்டு இருப்பான், அதை எப்படி ஆண்டவரே நீங்கள் வேறு யாராவது பார்த்துக்கோங்க, நான் குழந்தையாக இருக்கிறேன், என்னை எப்படி நான் தீர்க்கதரிசி ஆக முடியும் அப்படின்னு சொன்ன எரேமியாவை போல் ஆண்டவர் சொன்னாப்புல உடனேலாம் நம்ம என்ன செஞ்சிட மாட்டோம், கீழ்ப்படிஞ்சிட மாட்டோம். ஓகே, யோசேப்பு கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்ததற்கான ஒருவேளை ரகசியம் அவருடைய இருதயத்தில் இருக்கிற தேவனுக்கு பயப்படுகிற பயம், ஒருவேளை பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற ஒரு கீழ்ப்படிதல் கூட அதற்கு ஆரம்பமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி 18வது வசனத்திலிருந்து நான் பார்க்குறேன். இந்த 10 கட்டளைகளை குறித்து எபேசியர் 6வது அதிகாரத்தில் இங்கே பவுல் மறுபடியும் எழுதுறதை நம்ம பார்க்குறோம். எபேசியர் 6வது அதிகாரத்தில் முதல் 3 வசனத்தில் பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படுவதை குறித்து அங்கே எழுதுகிறார். அதில் சொல்லும்போது 2வது வசனத்தில் உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி பூமியிலே வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. இன்றைக்கி கிறிஸ்டியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சது வாக்குத்தத்தம். ஆண்டவர் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஓகே, சில நேரங்கள் சில ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். எனக்குலாம் இது வரைக்கும் வாக்குத்தத்தமே ஆண்டவர் கொடுக்கல, ஏன்னு தெரியல. எனக்கு பைபிள் ஃபுல்லாக வச்சுக்கோன்னு சொல்லிட்டார். அதனால் எனக்கு பைபிள் பூரா எனக்கு தான். எனக்குன்னு இது உனக்கு வந்து இந்த ஒரு ஏசாயா வசனம் தரேன் இந்த மாதிரிலாம் ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறார். ஓகே, ஒரு சிலர்கிட்ட பேசுவாராக இருக்கும். ஆனால் இங்கே எல்லாருக்கும் பொதுவாய் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை பார்க்குறோம். அப்பா அம்மாவை கனம் பண்ணிட்டா வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறது 100% ஆண்டவர் கொடுத்த ஒரு கேரண்டியான ஒரு ப்ராமிஸ். அல்லேலூயா. இது நடக்குமா, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு சொந்தமாகுமா, இதுக்கு ஃபாஸ்டிங் இருந்து ஜெபித்து சொந்தமாக்கணுமாலாம் கிடையாது. அப்பா அம்மாவை கனம் பண்ணிட்டா, அவங்களுக்கு பிரியமானதை செஞ்சுட்டா, இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு ஈஸியான மெத்தட். பைபிளில் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள வழிகள் நிறையா சொல்லியிருக்கு. நான் நினைக்கிறேன் இது ரொம்ப ஒரு ஈஸியான வழி. இப்போ நம்ம இங்கே இருக்கிறவங்க பல வயசில் இருக்கிறோம், வாலிபர்களாக இருக்கிறோம், அப்பா அம்மாவான இப்போ தான் அப்பா அம்மாவான சிலர் இருக்கிறீங்க, தாத்தா பாட்டியானவங்களும் இந்த செய்தியை கேட்குறவங்க இருக்கலாம். எல்லாருக்குமே இது ஒன்று ஞாபகப்படுத்துது. அப்பா அம்மாவை என்ன செய்யணும், கனப்படுத்த வேண்டும். கனம்னா என்னது, ஒருவேளை இருதயத்திலேருந்து அவங்கள மதிக்கிற மரியாதையாக இருக்கலாம், அவங்கள அற்பமாக நினைக்காத ஒன்றாக இருக்கலாம், ஒருவேளை வயதான காலத்தில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள், அந்த கவனிக்கிறது, பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. நமக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரே காரியம், ஈஸியாக வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் இருந்தால் அது நமக்கு வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். யோசேப்பு அங்கே பெற்றோர் தனக்கு நியமித்த அந்த ஒரு வாழ்க்கை துணையை ஏற்றுக்கொள்கிற ஒரு கீழ்ப்படுகிற ஒரு யோசேப்பை அங்கே நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அடுத்து இந்த யோசேப்பு அவருடைய கீழ்ப்படிதல் அடுத்த லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் இவருடைய கீழ்ப்படிதல் இன்னொரு எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லூக்கா 2வது அதிகாரத்தில் அங்கே எழுதியிருக்கு. முதல் வசனத்திலேருந்து பார்த்தா, அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியோ என்பவன் தேசாதிபதியாக போது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அன்றைக்கி ஆட்சியில் இருந்த ரோம பேரரசர் அங்கே என்ன செய்கிறாரு, ஒரு கட்டளை கொடுக்குறார், சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை இடுகிறார். அதில் 2வது வசனம்லாம் முக்கியமான வசனம். முக்கியம்னா, சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த சென்சஸ் எடுக்கப்பட்டது. அதாவது பைபிள் வந்து என்ன இல்லை அப்படின்னா, முந்தி ஒரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தார், ஒரு ஊரில் ஒரு யார் இருந்தால் ஒரு பாட்டி என்ன செய்வாங்க, ஒரு வடை, என்ன வடைன்னு நமக்கு தெரியாது, உளுந்த வடையா ஆம வடையான்னு தெரியாது, அதெல்லாம் கதைகள். ஆனால் நம்ம கையில் இருக்கிற இந்த வேத புத்தகம் 100க்கு 100 வரலாற்றிலே நடந்த சம்பவங்கள். எங்கிட்ட ஆராய்ச்சி பண்ணாலும் அது ஆமாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் இங்கே லூக்கா எழுதுகிறார். எழுதிட்டு அந்த 3வது வசனத்தில் அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். குடிமதிப்பு எப்படி, நம்ம இருக்கிற இடத்துலேருந்து எடுக்க முடியாது. எனக்கு ஒருவேளை டெல்லி தான் எனக்கு சொந்த ஊர்னா டெல்லிக்கு போயிடணும், கொஞ்ச நாள் டெல்லியில் இருக்கிறவங்க விருதுநருக்கு வரணும்னா வந்துடணும். அப்படி ஏதோ ஒரு சிஸ்டம் இருந்திருக்கு. அரசாங்கம் அப்படி ஒரு கட்டளை இடுகிறது. 4வது வசனத்தில் பார்க்குறோம், அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியால் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்திலிருந்து
யுதேயா நாட்டில் உள்ள பெத்லேகம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். இங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய அடுத்த கீழ்ப்படிதல் என்ன அப்படின்னா, அரசாங்கத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயம். என்னால் எப்படி போக முடியும்? ஒய்ஃப் மாசமாக இருக்கா, என் ஊர் இந்த ஊர்லேருந்து எவ்வளோ தூரம் தெரில, மேப்பில் பார்த்தா தெரியும், இவ்வளோ தூரம்லாம் நான் போக முடியாது, அந்த மாதிரிலாம் யோசிக்கலை. எப்படி கர்த்தருடைய தூதன் சொன்னவுடன் கிளம்பி மரியாளை ஏற்றுக்கொண்டதாக அங்கே நம்ம முதல்ல வாசிச்சோமோ, அதே போல் இங்கே அரசாங்கம் ஒரு கட்டளை கொடுக்கிறது, அதற்கு அப்படியே அதனுடைய இன்கன்வீனியன்ஸை பார்க்காம வேறு சாக்கு போக்குகளை சொல்லாமல் கீழ்ப்படுகிற ஒரு யோசேப்பை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த ஒரு விஷயத்தில் தேவனுக்கு முன்பாக இதில் சரியாக இருக்கணும். ரோமர் 13வது அதிகாரத்தில் பார்த்தோன்னு சொன்னால் நம்ம இருக்கக்கூடிய நாடு, அரசாங்கம், இதெல்லாம் குறித்து ரொம்ப அழகாக அதில் உள்ள முதல் 7 வசனங்களில் நமக்கு சொல்லியிருக்கு. கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவங்க அரசாங்கத்தை ஒருத்தரும் ஒரு மாதிரி பார்க்கலாம். நம்ம ஓட்டு போட்டு ஒருத்தரை எடுக்கிறோம், ஏமாற்றி வந்துட்டாங்க, லஞ்சம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க, அப்படி பல காரணங்கள் என்னென்னவோ இருக்கும். எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம். நம்ம இருக்கிறோம் இன்றைக்கி இந்த குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்தில் நம்ம இருக்கிறோம். நமக்கு மேல் இருக்கிற அதிகாரிகள், விஏஓவாக இருக்கட்டும், தாசில்தாராக இருக்கட்டும், எம்எல்ஏ, எம்பி, சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட், கவர்னர், கலெக்டர், யாராக இருக்கட்டும், எல்லாரையும் குறித்து ரோமர் 13வது அதிகாரம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? 1லேருந்து கவனிங்க. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த டபுள் இம்பேக்டோட அந்த வசனம் இருக்குது பாருங்களேன். தேவனால் அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லா லெவல்லையும் நமக்கு இது எப்படின்னு புரியுதோ இல்லையோ, சில நேரத்தில் கேள்வி வரும், அப்போ ஹிட்லர் வச்சது கர்த்தரா அப்படின்னு ஒரு இடக்கா ஒரு கேள்வி கேட்டால் அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது இல்லை. ரைட்டு தான், அவர் தான் வைக்கிறார். பைபிளில் பார்க்குறோம், ஒருவேளை எருசலேமின் ஆலயங்களை இடித்த நேபுகாத்நேச்சார் கர்த்தர் தான் அவரை நியமிக்கிறார், என்னுடைய ஊழியக்காரன்னு சொல்கிறார். தன்னுடைய ஆலயத்தை இடித்த ஒரு பாபிலோனி ராஜாவை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்னுடைய ஊழியக்காரன் சொல்கிறாரு. அது எப்படி என்னங்களாம் நமக்கு ஆராய்ச்சி தேவையில்லை. மிக தெளிவாக ஆவியானவர் இங்கே 13வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு. எல்லா அதிகாரங்களும் தேவனால் வைக்கப்பட்டிருக்கிறது. ரைட்டா? அப்படி சொல்லிட்டு ஆதலால் அப்படின்னு 2வது வசனத்தில் இருக்குது. அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அரசாங்கத்தில் ஒரு சட்டம் இருக்குது, அதுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நான் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லி எழுதியிருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படின்னா, என்ன செஞ்சாலும் கர்த்தருக்குன்னு தான் நம்ம செய்கிறோம். சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், கர்த்தருக்குன்னு செய்யணுன்னு இருக்குது. மனுஷருக்கு பார்வைக்கென்று செய்யாமல் ஒரு சாதாரண வேலை பார்க்குறோமா, அதை கர்த்தருக்குன்னு செய்யுங்கன்னு எழுதியிருக்கு. இங்கே அரசாங்கத்துக்கு கீழ்ப்படுகிறது எப்படின்னு சொல்லி இங்கே எழுதியிருக்கு, தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு சமப்படுத்தியிருக்கு. இப்போ ஒருவேளை ஒரு ரோடு ரூல் இருக்குது, ஹெல்மெட் போட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. 2 வகையாக கீழ்ப்படியலாம். அங்கே ஒரு போலீஸ் நிற்கிறார், பார்த்தா ஃபைன் போட்டுருவாருன்னு சொல்லி என்ன செய்யலாம்? அவரை பார்த்த உடனே ஹெல்மெட் எடுத்து மாட்டிட்டு போகலாம். இல்லை, கவர்மெண்ட் இப்படி ஒரு ரூல் சொல்லியிருக்கு, நான் விழுந்தா என் மண்டைகிட்ட உடஞ்சிடாமல் இருக்க கவர்மெண்ட் ஒரு நல்ல ஒரு ரூல் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி தேவனுக்கு முன்பாக நான் ஹெல்மெட் போட்டு போகலாம். அங்கே இருக்கிற போலீஸ் கான்ஸ்டபிள் பார்க்குறாருன்னு ஹெல்மெட் போட போகிறேனா, என்னை ஆண்டவர் பார்க்குறாருன்னு ஹெல்மெட் போடுறேனா அப்படிங்கிறத நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம எங்கே இருக்கோம் நம்ம காண்பிக்குது. நம்ம அதிகாரங்களை குறித்து என்ன நினைக்கிறோம், வசனத்தை குறித்து என்ன நம்புகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்யுது, இதெல்லாம் நமக்கு சொல்லுது. ரைட்டா? இதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தா 6வது வசனத்தில் இருக்குது, இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி டாக்ஸேஷன் சிஸ்டத்தை குறித்துலாம் அங்கே சொல்லியிருக்கு இல்லை. வரிகள் கட்டுறது. இப்போ நம்ம கடைக்கு போனோன்னா பில் இல்லாமல் ஒரு பொருள் வாங்கலாம், பில் போட்டு வாங்கலாம். அவங்க சொல்லுவாங்க, பில் இல்லாமல் வாங்கினீங்கன்னா அந்த ஒரு இவ்வளோ ரூபா மிச்சமாகும் அப்படின்னு அவங்க நமக்கு ஒரு ஐடியா சொல்லுவாங்க. வசனத்தை அறிந்து தேவனுக்கு பயந்திருக்கிற ஒரு மனிதன் எப்படி முடிவெடுக்கணும்? இல்லை, நான் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய டேக்ஸ் கட்டணும், அதுக்கு சேர்த்து நான் சம்பாதிக்கணும், முடியாட்டி அந்த பொருளே வாங்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணணும். இதெல்லாம் நியாயப்பிரமாணங்கள் கிடையாது. இதெல்லாம் செஞ்சால் தான் பரலோகத்துக்கு போவோமா போக மாட்டோமாங்கிற கேள்வி கிடையாது. இதெல்லாம் வசனத்தில் ஆண்டவர் நமக்கு முன் வைத்திருக்கிறார். இதெல்லாம் நீதியின் கிரியைகள், கர்த்தருக்கு பிரியமானவைகள் அப்படிங்கிறத இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், இதில் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார். அரசாங்கத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு யோசேப்பை இங்கே என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். இது எல்லா லெவல்லையும் நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளுகிறோம். நம்முடைய இருக்கிற பேதுரு ஒருவேளை இதை குறித்து எழுதும்போது பார்த்திங்கன்னா அவரும் எழுதுவார் இது குறித்து. 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் 13-14 வசனங்களில் பார்த்தா, நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். நம்ம இருக்கிற ஒரு சொசைட்டி, நம்மளை சுற்றி ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குது. மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் அப்படின்னு அங்கே ஒரு வார்த்தை இருக்குது. எனக்கு சின்ன சம்பவம் ஞாபகம். ஒரு கிறிஸ்டியன்
ஓகே, அவர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறார். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 30-40 வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குன்னு சில ரூல் இருக்குது, இப்படி இருக்கணும், இருந்தால் தான் நம்ம இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டுங்கிற இடத்துல பல வீடுகள் இருக்கிற இடத்துல நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும்னு சில சட்டத்திட்டங்கள் வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கீழ்ப்படியாமல் இருக்கிறவங்கள கவனிச்சிருக்கிறேன். அது எதுக்கு அவன் சொல்கிறதுக்கு நான் எது கேட்கணும்? அதாவது அங்கே ஒரு இதே ஒரு கவர்மெண்ட் ரூல்னால் பயப்படுவோம், போலீஸ் ஸ்டேஷன்னா பயப்படுவோம். ஆனால் ஒரு அமைப்பு இப்படி இருக்கணும், இதன்படி இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அது கீழ்ப்படிய மனதில்லை. ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம், மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் நம்ம கூட இருக்கிறவங்க ஏதோ ஒரு கட்டளைன்னு சொல்கிறாங்களா, அது என்ன அவசியமானதா, அதுக்கெல்லாம் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு 14 மேலான அதிகாரமுள்ள ராஜாக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகள் ஆனாலும் சரி கீழ்ப்படியுங்கள். இதில் கவனிக்க வேண்டியது, பேதுரு வாழ்ந்த காலமும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்த அந்த காலங்கள் ரொம்ப நல்ல ராஜாலாம் அன்றைக்கி இல்லை. ஐயோ இந்த ராஜா ரொம்ப நல்லவர், இவர் என்ன சொன்னாலும் நல்லா இருக்கும், நம்ம கீழ்ப்படிவோம் அப்படிங்கிறவங்கலாம் இல்லை. குறிப்பாக ஈவன் யூதர்கள் எப்படி அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது, ஆளுகையே கிடையாது, ரோமர்களுடைய ஆட்சிக்குன்னு கீழே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிக்கல, அந்த ஆட்சியே பிடிக்கலை. ஏசு கிறிஸ்துட்டு அதான் வந்து கேட்குறாங்க, நாங்கள் வரியெல்லாம் கட்டணுமா அப்படின்னு சொல்லி அவரை முடக்கிறதுக்கு சில கேள்விகள்லாம் கேட்டு பார்க்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தேவனுக்கு கொடு, ராயனுக்கு கொடுக்க வேண்டியது என்ன செய்ய, ராயனுக்கு கொடுத்துருன்னு சொல்கிறத நம்ம இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து நம்ம கேட்கிறோம். அப்போ நான் சொல்ல வர்றது, நமக்கு மேலே இருக்கிற அரசாங்கம் எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, இந்த அரசாங்கத்தின் கொள்கைகள் எனக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, வசனம் சொல்லுகிறது என்ன, இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் வைக்கிற எல்லா நியமங்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. நம்ம இப்படி கிறிஸ்தவங்கள்லாம் இப்படி மாறிட்டா எப்படி இருக்கும் நம்முடைய நாட்டில், நம்முடைய சாட்சியில்? சரி, நம்ம ஜெபிப்போம். அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் கர்த்தரை தேசம் திரும்பி பார்க்கணும். என்னப்பா கிறிஸ்தவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நாடு திரும்பி பார்க்கும்படி சபைகளும் தேவ பிள்ளைகளும் இருக்க நம்ம ஜெபிக்கணும். ஓகே, அப்படி கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லும்போது யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்குறோம். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்ததாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டுக்கு கீழ்ப்படிஞ்சதாக இருக்கட்டும். இதில் ஒரு சின்ன ஒரு கிளாஸ், ஒரு இக்கண்ணா அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒருவேளை பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற குறித்து எழுதப்பட்டிருக்கிற எபேசியர் 6:1 ஒரு வார்த்தை முக்கியமானது, பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள்னு சொல்லியிருக்கு. அதில் என்ன ஒன்று இருக்குன்னா, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. என்ன இல்லை, பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள்னு சொல்ல, பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இந்த ஒரு வார்த்தை, இப்போ நான் சொன்னேன், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், மற்றவர்களுக்கு உள்ள கீழ்ப்படிதலாக இருக்கட்டும், எதுக்குனாலும் நான் கீழ்ப்படிய ரெடி. பெரிய ஒரு கலெக்டர் சொன்னால் தான் நான் கேட்பேன் அப்படிலாம் இல்லை. ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு நபர் சொல்கிறாரா, ரைட், ஒரு முக்கியமானதாக நான் கேட்பேன். அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்க வேண்டும், இந்த வார்த்தை சொல்கிறது என்ன, கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறதுனா என்ன? ஒருவேளை ஒரு வாலிபன் இப்போ தான் இயேசுவை குறித்து அறிந்து கொள்ளுகிறான், கிறிஸ்தவ இல்லாத குடும்பம், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஓகே, அப்பா அம்மா வேண்டாங்கிறாங்க, நீ பைபிள் படிக்கக்கூடாது, நீ இயேசுவை பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வாலிபன் என்ன செய்யணும்? அப்பா அம்மாவை கனம் பண்ணணும், அவங்கள எதிர்த்து பேசக்கூடாது, மரியாதையாக வச்சுக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனால் கர்த்தரும் அந்த நபரும் என்று வரும்போது அங்கே எது முதலிடம்னு யோசிக்கணும், கர்த்தருக்குள். அப்போ அவருக்கு கீழ்ப்படுகிற அந்த முதல் இடத்திற்கு தடையாய் ஒரு விஷயம் வரும்னு சொன்னால் அங்கே கீழ்ப்படிதல் என்பது அவசியம் இல்லை. நான் சொல்கிறவங்களுக்கு புரியுதா? எல்லாத்துலேயும் கீழ்ப்படியணும், கனம் பண்ணணும். ஆனால் கர்த்தருக்குள் என்கிற இந்த ஒரு வார்த்தையை எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணணும். அப்பா அம்மாவை கீழ்ப்படியணும். ஒருவேளை ஒரு அப்பா அம்மா பையன்கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு நான் பார்க்க போகிற பொண்ணுக்கு நாங்கள் 200 பவுன் பேச போகிறோம். பையன் யோசிக்கிறான், ஒருவேளை ஐயோ இதெல்லாம் நல்லா இல்லையே, நகை கேட்டு இப்படிலாம் பண்ணுறது அப்படின்னா, அதில் கர்த்தருக்குள்ளே அதுக்கு கீழ்ப்படிய வேண்டியதில்லை. இல்லை எங்கள் அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, நான் இப்படி டவுரி கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னான்னா அது அவன் சுயநலக்காரன்னு அர்த்தம் இல்லை. இந்த அப்பா அம்மா எனக்கு சொல்லக்கூடியது, இதில் ஏதாவது கர்த்தருக்கு விரோதமானது இருக்கிறதா அப்படின்னு யோசித்து என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டியது அவசியமானது. ஒருவேளை யோசேப்புடைய அப்பா அம்மாவுக்கு மரியாளுடைய விஷயம் தெரிஞ்சிருச்சு, யோசேப்புக்கு தெரிஞ்சிருச்சுல, திருமணத்திற்கு முன்பு கூடி வருவதற்கு முன்பே கர்ப்பவதி ஆகிட்டாலும் தெரிஞ்சு தள்ளிவிட மனதாக இருந்தான், ரகசியமான் இருக்கு. ஒருவேளை அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு மகன்கிட்ட சொல்கிறாங்க நீ கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன செஞ்சுருந்துருக்கணும்? தேவதூதன் சொன்ன வார்த்தைக்கு தான் கீழ்ப்படியணும், ஒன்றும் செய்ய முடியாது. அதான் இருக்குது, கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது மறுபடியும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டுமே, பேதுரு என்ன சொன்னார், அதிகாரத்தில் இருக்கிற மனுஷனுடைய எல்லா நியமங்களுக்கும் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த பேதுரு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லிடுவார். என்ன சொல்லிடுவார், அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கெலாம் கீழ்ப்படிய முடியாது, நீங்கள் அதிகாரிகள் சொல்லிட்டாப்புல, ஸ்டேஷனில் கூப்பிட்டு மிரட்டிட்டாப்புல அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். அது எங்கே தெரியுமா? அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் தீவிரமாய் அப்போஸ்தலர்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. அவங்க அறிவிக்கும் போது எதிர்ப்புகள் வருகிறது.
அப்போ இருக்கிற அதிகாரிகள்லாம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பேதுருவையும் அங்கே சீஷர்களை அரெஸ்ட் பண்ணி அங்கே மிரட்டுறதை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கலாம். 5வது அதிகாரம் பிரதான ஆசாரியர் 27வது வசனத்தில் ஆரம்பித்து 28 எழுதியிருக்கு. பேதுருவை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து, இயேசுவை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாக கட்டளையிடவில்லையா? எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொன்னோம். ஓகே, அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினால் நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். இயேசு நாங்கள் தான் கொன்னோன்னு எங்களை ஏதோ கொலகாரம் மாதிரி எங்களை நீங்கள் பேசுகிறீங்களேப்பா. அரசாங்க அதிகாரத்தில் உள்ளவங்க பேசுகிறாங்க. நம்ம இப்போ என்ன முக்கியமான யோசேப்பிட்ட இருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம், கவர்மெண்ட் என்ன சொன்னாலும் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும்னு சொன்னோம். இங்கே கவர்மெண்ட் என்ன சொல்லுது, சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்கிறவன் அப்படின்னு சொல்லும்போது பேதுரு அதற்கு சொல்லக்கூடிய பதில் 29 அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே என்னன்னு போட்டிருக்கு, அவசியமாக இருக்கிறது. அப்போ இந்த ஹைரார்க்கி, இந்த வரிசை ரொம்ப முக்கியம். நம்ம முதல் கீழ்ப்படிதல், முதல் அன்பு யாருக்கு, என்னை உண்டாக்கின தேவன், கர்த்தருக்கு கீழ்ப்படிவது அதுதான் முக்கியமானது. அவருக்கு கீழ்ப்படுகிறனால என்ன செய்கிறேன், பைபிள் நான் வாசிக்கிறேன், அப்பா அம்மா கனம் பண்ணணும், ஓகே நான் கீழ்ப்படுகிறேன். அடுத்து என்ன சொல்லியிருக்கு, அரசாங்கத்திற்கு கீழ்ப்படியணும், கீழ்ப்படுகிறேன். அதிகாரமுள்ள மனுஷருடைய நியமங்கள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படியணும். சின்ன சின்ன நீ ஒரு இடத்துல தங்கி இருக்கிறியா, ஒரு சொசைட்டியில் இருக்கிறியா, அங்கே நல்லதுக்காக சில சட்டத்திட்டங்களை வச்சுருக்கிறாங்களா, அதை ஏற்றுக்கொள். ஓகே, இதெல்லாம் ஏன் கீழ்ப்படுகிறேன், ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், அதனால் இதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன், கீழ்ப்படிய போகிறேன். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்திற்கு விரோதமாய் ஒன்றை செய்யும்படி பெற்றோரோ சமுதாயமோ அரசாங்கமோ வலியுறுத்தும் போது அங்கே கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை என்ன, கர்த்தருக்குள். எப்படி பிள்ளைகளே பெற்றாருக்கு எப்படி கீழ்ப்படியணும், கர்த்தருக்குள் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை எல்லா இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணும்போது அதுதான் அங்கே ஃபைனல் ரிசல்ட். அப்போ ஒருவேளை இப்போ நம்ம இருக்கிற நாடு இனி எப்படிலாம் மாறப்போகுதுன்னு தெரியாது. ஒருவேளை இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாது அப்படி இப்படி சட்டங்கள்லாம் வந்தால் நம்ம கீழ்ப்படிய போகிறதில்ல, அவ்வளோதான். என்ன செய்வாங்க, ஜெயிலில் போடுவாங்க. இதெல்லாம் ஆண்டவர் அப்படித்தான் சொல்லிட்டார்ல. உங்களை என்ன செய்வாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, சிறைச்சாலையில் போடுவாங்க. அதெல்லாம் சாட்சி சொல்வதற்கு ஏதுவாக இருக்குங்கிறார். அது ஒரு ஊழிய வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி அதெல்லாம் நார்மல் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ எந்த இடத்துல கீழ்ப்படிய வேண்டும், சுவிசேஷம் என்கிற ஒரு இடத்துல அது தேவையில்லை என்கிற இந்த ஒரு சமநிலையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனதிலே கொள்ள வேண்டும். இதில் யோசேப்புடைய கீழ்ப்படிதலில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பைபிளில் சொல்லி பொதுவான ஒரு ஆலோசனை என்னென்னா, ஆலோசனைகளினால் காரியம் உறுதிப்படும் அப்படிலாம் இருக்கும். ஆலோசனைக்காரர் அநேகராக இருந்தால் சில விஷயங்கள் ஆலோசனை பண்ணி 4 பேர்கிட்ட பேசி ஒரு ஒப்பீனியன் கேட்டு அது எப்பயுமே நல்லது லைஃப்பில். ஆனால் சில விஷயங்கள், இப்போ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக இருக்கிறாள், இதை யார்கிட்ட போய் நான் ஆலோசனை கேட்க முடியும்? யோசேப்பு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டால் ஏதாவது ஆலோசனை சொல்லுவாங்களா? என்னம்மாப்பா கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒய்ஃப் மாசம் ஆயிட்டா. நண்பர்கள் என்ன ஆலோசனை சொல்ல முடியும்? பெற்றோர் என்ன ஆலோசனை சொல்ல முடியும்? அன்னைக்கு இருந்த ஒருவேளை ரபிகள், சபை போதகர் மாதிரி இருக்கிறவங்க, அவங்க என்ன ஆலோசனை சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. சில விஷயங்கள் கர்த்தரிடத்திலிருந்து வருகக்கூடிய கட்டளைகள், அது தெளிவாய் அதில் குழப்பமில்லாமல் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய கட்டளை என்று தெரிந்த பின்பு அந்த கீழ்ப்படிதல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ரட்சிக்கப்படுகிறார். ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்யக்கூடிய ஆரம்ப காலங்களிலே ஒன்று எழுதுகிறார். கலாத்தியர் 1வது அதிகாரத்தில் 14 சொல்லும்போது, பக்தி வைராக்கியமாக என்னுடைய மார்க்கத்தின்படி நான் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். 15 அப்படி இருந்தும் தாயின் வயிற்றில் என்னை பிரித்தெடுத்த தேவன் என்னை அழைத்தார் அப்படின்லாம் சொல்லிட்டு 16 கவனிங்க, தம்முடைய குமாரனை நான் புறஜாதி இடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும். யார் கூட ஆலோசனை பண்ணலங்கிறாரு? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அப்படின்னு பைபிளில் சொல்லக்கூடிய இந்த கிளாஸ் இதுக்குரிய அர்த்தம் என்னன்னா, மனிதர்களோட இல்லை, மாம்சமான இரத்தமும் சதையுமான மனிதன் அவங்ககிட்ட போய் ஆலோசனை பண்ணாமல், குறிப்பாக சொல்கிறார் எனக்கு முன்னே அப்போஸ்தலனான இடத்துல எருசலேமுக்கு போகாமலும். ஓகே, இதில் சொல்ல வர்றது பவுலை போலவே நம்ம நேரடியாக ஆண்டவர்கிட்ட தான் எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இதை நான் சொல்ல வரல. அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான அழைப்பு, 13வது அப்போஸ்தலனாய் அழைக்கப்படுகிறார். இவர் மேலே சபை கட்டப்பட போகிறது. ஆண்டவர் இவரை பிரித்தெடுத்து நீ தனியாக வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறார். நிறைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். 2 கொரிந்தியரில் சொல்லும்போது 3வது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அனுபவத்தை எல்லாம் சொல்லுகிறார். அப்படி ஆண்டவர் பல வகைகளிலே தம்முடைய ராஜ்யத்தை குறித்து தம்முடைய வார்த்தைகளை பவுலுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதில் அவர் எடுத்த முக்கியமான டிசிஷன் என்ன, நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும். ஒருவேளை இவர் யோசனை பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்கும், ஆரம்பத்திலே ஒரு குழப்பம் வந்திருக்கும். விருத்த சேதனை ஆமாம் எல்லாரும் சொல்கிறாங்க பண்ணணும்னு, பண்ணட்டும் அப்படின்னு கூட விட்டுருப்பார்.
இவர் ஆண்டவரிடத்திலே தனிப்பட்ட ஒரு தொடர்போடு தெளிவான அவருடைய வார்த்தையை பெற்றதுனால அன்றைக்கு இருந்த யூத மார்க்கத்திலேருந்து நிறைய பேர் மனம் திரும்பி வர்றாங்க. ஆனால் திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம், விருத்த சேதனங்கிறது ஒன்று பண்ணணும், பைபிளில் எழுதியிருக்கல அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பவுலுக்கு இருந்த தெளிவு இல்லை, அது தேவையில்லை என்பதை ஆணித்தரமாய் அங்கே அந்த சபையிலே அவர் சொல்லுகிறார். அடுத்து அங்கே அந்த எல்லாரும் அதற்கு மூத்த அப்போஸ்தலர் அந்த நாட்களில் இருந்தவங்கெல்லாம் கூடுறாங்க, ஆலோசனை பண்ணி மறுபடியும் பவுல் சொன்ன அந்த ஒரு காரியத்திற்கு எல்லாரும் உடன்படுறாங்க. ஏன்னா அது தேவனிடத்திலிருந்து வந்தது. பவுல் என்ன செய்யலை, தான் எழுதிய சத்தியங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணி வந்தது அல்ல. அப்போ நான் சொல்ல வர்றது என்ன, மிக முக்கியமான ஆவிக்குரிய விஷயங்கள் என்று வரும்போது ஒருவேளை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாத சில ஆவிக்குரிய விஷயங்கள் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு வரும்போது இந்த ஒரு நம்முடைய எப்படி அதை ஆலோசனை பண்ண வேண்டும், எப்படி முடிவு எடுக்க வேண்டும். குறிப்பாக இன்றைக்கி பார்க்கக்கூடிய செய்தியினுடைய சிம்பிள் தலைப்பு என்ன, தேவனுக்கு கீழ்ப்படிதல் அல்ல. அதுவும் கீழ்ப்படிதல்னால் எப்படி, அந்த வார்த்தையை மறுபடியும் கவனிக்கணும். மத்தேயு 1 கடைசியில் நம்ம பார்க்கும்போது 24 யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே, அவ்வளோதான் அந்த வார்த்தை முக்கியமானது. எழுந்து, அதாவது எந்திரிச்ச உடனே கீழ்ப்படுத்திட்டார். எந்திரிச்சு அநேகமாக என்ன செஞ்சிருப்பார், பல் தேய்ச்சி குளிச்சுட்டு டக்குன்னு சொன்னதை செஞ்சிட்டார். இமீடியட் ஒபீடியன்ஸ். ஒருத்தர் எழுதுகிறார், டிலேட் ஒபீடியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்ஒபீடியன்ஸ்னு ஒருத்தர் எழுதுகிறார். தாமதமான கீழ்ப்படிதல் அநேக நேரங்களிலே கீழ்ப்படியாமையை போல தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும், அந்த அந்த தேவன் எதிர்பார்க்கிற காலங்களிலே உடனடியாக அவர் சொல்லுகிற காலங்களிலே கீழ்ப்படிய வேண்டியது என்பது முக்கியமானது. கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிவது, விலைக்கிரயத்தை யோசிக்காமல் கீழ்ப்படிவது. இப்போ யோசேப்பு கீழ்ப்படிஞ்சதுனால நிறைய ஒரு விலைக்கிரயம் செலுத்த வேண்டியிருக்கு. ஒருவேளை அங்கே நம்ம பார்த்த அடுத்த வசனத்தில் எழுதியிருக்கு 25 தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து, அப்படி ஒரு தியாகத்தில் தான் அங்கே இயேசு கிறிஸ்துவை அங்கே அவர் உலகத்திற்கு கொண்டு வர வேண்டியதாக இருந்தது. அடுத்து நம்ம 2வது அதிகாரம் லூக்காவில் பார்த்தோம், அங்கே எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி மனைவியை கூட்டு கொண்டு போக வேண்டி இருக்கிறது. மத்தேயு 2 அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ஏரோதுக்கு பயந்து எகிப்துக்கு மனைவியும் பிள்ளையும் தூக்கி கொண்டு ஓட வேண்டிய நிலை. இதெல்லாம் அந்த கீழ்ப்படிதலினால் வரக்கூடிய பிரச்சனைகள், அப்படி தான் சொல்லணும். கீழ்ப்படியாமல் இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்காது. மரியாதை கட்டிக்கிட்டு எகிப்துக்கு சொந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு இன்னொரு நாட்டுக்கு ஓடி போய் கொஞ்ச காலங்கள் இருக்கிற இந்த பிரச்சனைகள்லாம் ஒருவேளை ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் வந்திருக்காது. ஆனால் யோசேப்பை பற்றி இன்றைக்கி நம்ம படிச்சிருக்க மாட்டோம், அவ்வளோதான். அவர் இன்றைக்கி யாரோ இருந்தார் செத்து போயிருப்பார். ஆனால் இன்றைக்கி நம்ம படிக்கிறோம். ஏன், பரவாயில்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், அதுதான் நலம் என்று சொல்லி வாழ்ந்த ஒரு தேவ மனிதன். ஒருவேளை இந்த யோசேப்பை இயேசு கிறிஸ்துவை வளர்க்கிற ஒரு தகப்பனாராக பிதாவாகிய தேவன் தெரிந்து கொண்டதற்கு ஒரு முக்கிய காரணம், அவர்கிட்ட என்ன பெரிய திறமைகள் தாளந்து இருந்துச்சுலாம் தெரியல. நமக்கு தெரிஞ்சு தச்சனின் மகன் அல்லவா, சன் ஆஃப் கார்பெண்டர். அவர் ஒரு மர வேலை பார்த்துருக்கிறார் யோசேப்பு, நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அது ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டிய ஒரு ஸ்கில்லாக அப்படிலாம் நமக்கு தெரியாது. அவர் வேறு என்ன சாதிச்சார் அதெல்லாம் அவரை பற்றி அடுத்தலாம் ரொம்ப எழுதலை. ஆனால் ஒன்றே ஒன்று, தேவன் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே உடனடியாய் கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயம் உலகத்திற்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாகிய இயேசுவை கொண்டு வருவதற்கு ஒரு மகிமையான பாத்திரமாய் யோசேப்பு பயன்படுத்தப்படுகிறார். அல்லேலூயா. நம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிற ஆண்டவரை கீழ்ப்படிதலுள்ள இருதயம் உமக்கு பிரியமானது என்று சொல்லி நாங்கள் வசனத்திலே பார்க்கிறோம். யோசேப்பை போல ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை என்று வரும்போது அதற்கு உடனடியாய் கீழ்ப்படிய, கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிந்தால் என்ன ஆகுமோ என்கிற அந்த கணக்குகளை பார்க்காமல் கீழ்ப்படுகிற ஒரு அன்பின் இருதயத்தை எங்களுக்கு நீர் தருவீராக. எப்படி யோசேப்பு தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு மகிமையான ஒரு பாத்திரமாய் பயன்படுத்தப்பட்டாரோ, நாங்களும் அப்படி பயன்படுத்தப்பட ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே கீழ்ப்படிய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே இதில் இருக்கிற எல்லா குறைகளையும் மாற்றி இன்னும் ஆண்டவரே வசனத்திற்கு ஒத்து வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்வதற்காய் நன்றி. இந்த நாள் வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள
880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் கிராமத்தில் சின்னத்தாயின்கிற ஒரு டீச்சர் 19 வயசுல ஒன்னாப்பு டீச்சராக வந்தாங்க. அவர்கள் திருமணம் பண்ணக்கூடாது. நான் என்னுடைய வாழ்க்கையை ஜெபிப்பதற்காக அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. அர்ப்பணித்தார்கள். எல்லா கிளாஸ்லையும் சின்ன சின்ன கதைகளை சொல்லி என் ஆண்டோடைய அன்பை சொல்லிக் கொடுப்பார்கள். ஆமென். பாருங்க, அவங்க ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணுவார்கள். 64 வயது வரை ஜெபித்து முடித்த போது அவர்கள் மனசுல ஒரு சின்ன சஞ்சலம் வந்துச்சு. இவ்வளோ வருஷம் ஜெபம் பண்ணி என்னுடைய ஜெபம் ஒரு மாற்றமே இல்லை, இந்த கிராமத்துல ஒருவர் கூட ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி முறுமுறுக்க ஆரம்பித்தார்களாம். ஜெப வாழ்க்கையிலிருந்து பின்வாங்க ஆரம்பித்தார்களாம். அப்பொழுது ஒரு நாள் இரவில் அவர்கள் அழுது கொண்டிருந்த போது ஆண்டவர் தரிசனமானார். சின்னத்தாய் டீச்சரோடு கூட ஏசப்பா பேசுறேன். என்ன பேசினார் தெரியுமா? எத்தனை வருடம் நீ ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு உலகம் முழுவதிலும் பெரிய ஒரு எழுப்புதலை நான் கொடுத்திருக்கிறேன். அநேக ஆயிரங்கள் லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை ரட்சித்திருக்கிறேன். அதெல்லாம் உன் கண்கள் பார்க்கவே முடியாது, இப்பொழுது பார்க்க முடியாது. ஆனாலும் இந்த கிராமத்துல உன் ஜெபத்தை கேட்டு ஒரு ரட்சிக்கப்படலை என்னன்னு சொல்றேன். இல்லை, ஜெபத்தை கேட்டு 2 வாலிபர்களை நான் ரட்சித்திருக்கிறேன். அவர்கள் இப்பொழுது என்னுடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உலகம் முழுவதற்கும் எடுத்து பயன்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த டீச்சருக்கு ஆச்சரியம். என் ஜெபத்தை கேட்டு என் கிராமத்துல 2 வாலிபர்களா, அவர்களை உலகம் முழுவதும் நீர் பயன்படுத்த போகிறீர்களா? கேள்வியோடு யார் அவர்கள் என்று தேடின போதுதான் நானும் என்னோடு கூட சேர்ந்து ரட்சிக்கப்பட்ட என்னுடைய நண்பனும் நாங்கள் இருவரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவரை தேட ஆரம்பித்தோம். அவர்கள் என்னை பார்த்து சொன்னார், கணேசன், நீ ரட்சிக்கப்பட்டுட்டியா? ஏசப்ப பிள்ளையா மாறிட்டியே? அவர்கள் கண்ணீரோடு கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், உன்னை உலகம் முழுவதற்கு எடுத்து பயன்படுத்துவார். ஐயா, இன்றைக்கு நான் இத்தனை பெரிய ஊழியக்காரனாக இருக்கிறேன். எல்லாரும் என்னதான் பார்ப்பாங்க, ஆனால் எனக்கு பின்பாக மறைந்திருந்து ஊழியம் செய்த ஜெபித்த ஒரு சின்னத்தாயின்கிற டீச்சர் இருக்கிற. இதே போல அநேகர் மறைந்திருந்து இப்படிப்பட்ட ஊழியத்திற்காக கண்ணீரோடு கூட ஜெபித்திருக்கிறார்கள். கிராம ஊழியத்திற்காக ஜெபித்திருக்கிறார்கள். தேசத்துடைய எழுப்புவதற்காக மறைந்திருந்து ஜெபித்த அப்படிப்பட்ட ஜெபத்தை கேட்டுதான் இன்றைக்கு என்னை போல ஊழியக்காரர்களை எழுப்பி இருக்கிறார். ஐயா, ஏதோ மெதுவா சொல்றா, மேல போறாங்க, சுத்தி வராங்க. எத்தனை தடவை அந்த பிள்ளை தன்னுடைய தாயை கூப்பிட்டாலும் அந்த தாய் குனிந்து செவிசாய்த்து பதில் கொடுக்கறாங்க. ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைய 4 வயது பிள்ளைய கூட்டிட்டு ஒரு பிக் பஜார் போனாங்க. அங்கே போய் அந்த பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு தேவையானதும் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. போகும்போதுலே போய்கிட்டு இருக்கிற கடையில் போயாச்சு. கபோர்டாக பார்க்குறா அந்த பாப்பா. பார்த்து அதில் உள்ள பொருளெல்லாம் கையை நீட்டி காமிக்கிறா. அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்குறாங்க.
அப்படி போய்கிட்டே இருக்கும்போதில் நிறைய நேரம் அவங்க அம்மாவை வந்து கூப்பிட்டு ஏதோ மெதுவாக சொல்கிறா. அவங்க அம்மா நல்லா ஹைட்டாக இருக்காங்க. அந்த பிள்ளை வந்து 4 வயசு பிள்ளைங்கிறனால அவங்க முழங்கால் அளவு தான் இருக்கிறா. ஆனாலும் ஒவ்வொரு தடவையும் அந்த பிள்ளை கூப்பிடும் பொழுதெல்லாம் அவங்க அம்மா குனிஞ்சி அவள் சொல்கிறத கவனமாக கேட்டு அதுக்கு ஒவ்வொரு தடவையும் ரிப்ளை பண்ணிக்கிட்டே வராங்க. இப்படி மேலே இறங்குறாங்க, மேலே போகிறாங்க, சுற்றி வராங்க, ஒவ்வொரு இதாக பார்த்துட்டே வராங்க. எத்தனையோ முறை அந்த பிள்ளை கூப்பிட்டாலும் ஒவ்வொரு தடவையும் அவங்க அந்த பிள்ளை கூப்பிடும் பொழுதெல்லாம் அந்த தாய் வந்து அந்த பிள்ளையுடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்குறவங்களா, செவி சாய்க்கிறவங்களா இருந்தாங்க. இதை அந்த கடையில் இருக்கிறவங்க அநேகர் பார்த்து ஆச்சரியமாக பார்த்தாங்க. இதை பார்க்கும் பொழுது நமக்குமே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு உலக பிரகாரமான தன்னுடைய பிள்ளைய தன்னுடைய தாய் எத்தனை தடவை அந்த பிள்ளை தன்னுடைய தாயை கூப்பிட்டாலும் அந்த தாய் குனிந்து செவி சாய்த்து பதில் கொடுக்குறாங்க. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய பரம தகப்பனாகிய ஆண்டவர் நம்ம எப்பெல்லாம் அவரை நோக்கி நம்ம கூப்பிடுறோமோ அப்பெல்லாம் அவர் தம்முடைய செவியை நமக்கு நேராக சாய்த்து நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். தாவீது தன்னுடைய சங்கீதங்களிலே அநேக முறைகள் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவர் செய்கிற எல்லா விண்ணப்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் எல்லா காரியங்களுக்கும் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இயேசு நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக உங்கள் வாழ்த்துக்கள். எனக்காக, எங்களுக்காக இன்னும் அதிகமாக உங்களுடைய ஜெபம் தேவை. ஊழியத்தின் எல்லைகளை ஆண்டவர் விரிவாக்கி கொண்டே இருக்கிறார். ஏற்கனவே 800க்கும் அதிகமான முழுநேர மிஷனரிகள் இருக்கிறார்கள், பயிற்சி மிஷனரிகள் இருக்கிறார்கள். அடுத்த 3 வருடத்தில் வட மாநிலத்தில் 500 மிஷனரிகளை இந்த ஊழியத்தோடு இணைக்க வேண்டும் என்று சொல்லி துரிதமாக முயற்சி செய்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள 310 தாலுக்காக்களிலும் ஒரு தாலுக்காக்கு 2 தெவராட்களை இந்த ஊழியத்தோடு இணைக்க வேண்டும், அவளை பயிற்றுவிக்க வேண்டும். அந்த தேவராள் மூலியமாக கிராமங்களில் சுவிசேஷம் அறிவித்து அவனுடைய அன்பை சொல்ல வேண்டும் என்று சொல்லி திட்டமிடுகிறோம். ஒருவேளை வருடந்தோறும் 1,00,000 வாலிபர்களை ஆண்டவருக்காக எழுப்ப வேண்டும், முகாம்களை நடத்த வேண்டும், ஒழுங்கு செய்கிறோம். இன்னும் அநேக ஊழியத்தை திட்டமிடுகிறோம். இப்படிப்பட்ட பெரிய ஊழியத்திற்கு உங்களுடைய உதவிகள் எங்களுக்கு தேவை. ஆண்டவரிடத்தில் கேட்டபோது ஆண்டவர் அதற்கென்று ஒரு தலைப்பை ஆண்டவர் கொடுத்தார், எழுப்புதல் விரும்பும் பங்காளர்கள். ஆண்டவர் சொன்னார், இந்த எழுப்புதல் திட்டத்தில் நீ உன்னுடைய ஊழியக்காரர்களும் எனக்காக நிற்கிறபடியால் உங்களுக்கு உதவி செய்கிற பங்காளர்களை, எழுப்புதல் விரும்பும் பங்காளர்களை நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்தார். நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற அருமையான சகோதரர்களே, கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் எழுப்புதலை விரும்புகிற பங்காளர்களாக உங்களை இணைச்சிக்கோங்களேன். நீங்கள் எழுப்புதலை விரும்புகிறீங்களா? விரும்பினா மட்டும் போதாதுங்க, ஏதாயிலும் செய்யணும் இல்லைங்க. உங்களுடைய பங்களிப்பு அவசியம். ஐயா, நான் என்ன செய்யணும்? எழுப்புதல் விரும்புகிறேன், நான் என்ன செய்யணும் பிரதன்னு கேட்குறீங்களா? எழுப்புதல் விரும்புகிற பங்காளர்களாக உங்களை இணைச்சிக்கோங்க. இணைச்சிங்கன்னா ஒன்றும் எங்கள் ஊழியத்திற்காக ஜெப பங்காளர்களாக இணைங்க. அப்படி இணைச்சிங்கன்னா பரிந்து பேசும் மிஸ்டரின்னு சொல்லி உங்களுக்கு பேர் வச்சு எங்களுடைய ஜெப குறிப்புகளை வாட்ஸ்அப்லையோ இல்லை போஸ்டர்லையோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம். 2வது, மாதத்தில் ஒரு 2 நாள் எங்களோடு கூட தங்கியிருந்து நீங்கள் ஊழியம் செய்யலாம். மாதந்தோறும் 4வது வாரங்களில் ஏதாவது ஒரு மாவட்டத்தை தத்தெடுத்து எல்லா மிஸ்டரிகளும் அங்கு தங்கியிருந்து ஒரு 1000 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு திட்டம் கொடுத்துருக்கிறார். நீங்கள் பகுதி நேர மிஸ்டரியாக உங்களை இணைச்சி எழுப்புதல் விரும்பும் பங்காளராக உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கலாம். ஹல்லேலூயா. இன்னும் ஒருவேளை என்னால் அப்படியெல்லாம் வர முடியாது பிரதர்ன்னு சொல்கிறீங்களா? அடுத்து நீங்கள் செய்ய முடிஞ்ச உதவி என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய செல்ஃபோனில் உங்கள் பிள்ளைகளை வசனம் சொல்ல சொல்லி, ஏதாவது ஒரு வசனம் சொல்ல சொல்லி செல்ஃபோனில் எடுத்து எங்களுக்கு அனுப்பி வைங்க. அதை நாங்கள் கிராமங்களில் இருக்கிற எங்களுடைய நிகழ்ச்சிகளில் ஒளிபரப்ப யூடியூப் சேனல்லையும் மற்ற சேனல்லையும் ஒளிபரப்பி
கிராமத்தில் உள்ளவங்க அந்த வசனத்தை கேட்டு அவங்களும் அந்த வசனத்தை கற்றுக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு மிஸ்டரி பயோகிராஃபியில் நடந்த சம்பவத்தை செல்ஃபோனில் நீங்கள் பேசி எங்களுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா அது ஒரு பங்களிப்புங்க. ஒரு கதை உங்களுக்கு தெரியுதாங்க, நல்ல ஒரு கதை தெரியுதாங்க, அந்த கதையை உங்கள் செல்ஃபோனில் நீங்கள் படம் எடுத்து வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பி வைங்க. அது ஒரு பங்களிப்பு. அதில் ஒரு எழுப்புதல் விரும்பும் பங்காளராக நீங்கள் மாறலாம். இன்னும் கடைசியாக எழுப்புதல் விரும்பும் பங்காளர் நீங்கள் இணைய விரும்புகிறீங்களா? உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பெயர்களில் பொருதனையோடு கூட ஜெபத்தோடு கூட ஒரு காணிக்கை நீங்கள் கொடுக்கலாம். ஒரு 1000 ரூபாயோ உங்களால் என்ற காணிக்கையோ நீங்கள் கொடுத்து நீங்கள் உதவலாம். அதுதான் எழுப்புதல் விரும்பும் பங்காளர்கள். ஆண்டவர் எங்களுக்கு சொன்னார், நான் அநேகரை எழுப்புவேன் என்று ஆண்டு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த செய்தி கேட்குற சகோதரர்களை, கிறிஸ்தவ நண்பர்களை, இந்த கணேசன் 27 வருஷமாக ஊழியம் செய்கிறேங்க. ஏன் தெரியுமா? ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சாருங்க. என் கண்ணீரை துடைச்சி ஏசப்பா ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறார். ஐயா, என் கண்ணீரை துடைச்சவர் கண்ணீர் வடிக்கிறாருங்க. நான் எப்படிங்க சும்மா இருக்கிறது? எப்படியாவது அவர் கண்ணீரை துடைக்கிறோன்னு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து 27 வருஷமாக ஊழியம் செய்கிறேங்க. நானும் என் ஊழியக்காரர்கள் மட்டும் ஊழியம் செய்து ஏசப்பா கண்ணீரை துடைக்க முடியலைங்க. எவ்வளோ பெரிய தேசங்க, எவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்கள் ஐயா, கோடிக்கணக்கான ஜனங்கள் ஐயா, இயேசுவை ஒரு முறை கூட கட்டிராத எத்தனை கூட்டங்கள் ஐயா. அவர்கள் எல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் தானே. நாங்கள் அந்த முயற்சிகளை முன்னெடுக்கிறோம் ஐயா. எங்களுக்கு உங்களுடைய பங்களிப்பு தேவை ஐயா. நீங்களும் வாங்கலை, நம்ம எல்லோரும் இணைந்து இயேசுவின் கண்ணீரை துடைப்போம் ஐயா. எழுப்புதல் விரும்பும் பங்காளர்களாக எங்களோடு கூட இணைந்து கொள்ளும்படி கைகூப்பி உங்களை கேட்கிறேன் ஐயா. வாருங்கள் ஐயா. தாகமாயிருக்கிறேன்னு சொல்லுகிற அவருடைய தாகத்தை தீர்க்கும்படி வாருங்கள் ஐயா. ஒருவேளை இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிறீங்களா? இந்த திட்டத்தை குறித்து இன்னும் நீங்கள் விசாரிக்க விரும்புகிறீங்களா? நீங்கள் தாராளமாக என்னோடு எங்களுடைய ஊழியர்களோடு கூட ஃபோனில் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் எல்லா காரியத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மந்தையில் சீராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை? அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அழை
கால்கள் வேண்டும், எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும், என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசி நடத்திடுவார். கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் சிறுவர் முகாம் ஈரோடு மொடக்குறிச்சியில் 27/4/2024 சனிக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் ரங்கநாயகி திருமண மண்டபம், முத்துக்கவுண்டன் பாளையம், முத்தூர் மெயின் ரோட். நடத்துபவர்கள் நியமம் குழுவினர்கள். உங்களுக்காக இனிமையான பாடல்கள், சாட்சிகள், நாடகங்கள், பப்பட் நிகழ்ச்சி, உயிர்ப்பிக்கும் கதைகள். தொடர்புக்கு 9698683659 75022122. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். பிள்ளைகளே கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள்.